guys, welcome to our YouTube channel. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணும் இல்ல guys, ஏன்னா நாங்க காலையில இருந்து படிச்சு களைச்சு பசிச்சு களைச்சு இப்பதான் நாங்க சாப்பிட வந்திருக்கோம். காலையில சாப்பிட்டோம், பட் இருந்தாலும் நாங்க கஞ்சி குடிச்சனால எங்களுக்கு அது வயிறும் மனசும் நிறையல. அதனால இப்ப ஏதாவது செய்யணும் guys. எங்க வீட்டுல இப்போ ரசம் இருக்கு, நீ ஏதாவது செஞ்சுதான் வயிறும் மனசும் நிறைக்கணும். ஆமா கைஸ், ரசம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பல பொரியல் இருக்கு, பச்சை காய். அது எங்களுக்கு எங்க மனசு நிறையும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால இப்போ ஏதாச்சும் செய்யணும் கைஸ். இப்போ வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் நாங்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. அப்புறம் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆம்லேட் தான், இருந்தாலும் வயிறு மனசு நிறையும். முட்டை இருக்கு, நாங்கள் முட்டையை வச்சு ஆம்லேட் செய்யலாம். ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் லைக் கேப்சிகம், ஏன்னா அது ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். எஸ் கைஸ், இன்னைக்கு என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை கைஸ், ரொம்ப ஃபீவர் அடிச்சிருது. நேற்று நைட்டு தண்ணியில போய் மழையில ஆகி, அதனால இன்னைக்கு தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். தம்பிக்கு எதுவும் இல்லை, 2 இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட்டாங்க. ஆமா கைஸ், அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிச்சான். அது வரைக்கும் ஒரு மாதிரி சாப்பிடவே இல்லை, படுத்துட்டே இருந்தாலும் என் பக்கத்துலயே படுக்க மாட்டான். இன்னைக்கு என் கையில படுத்தான், எனக்குன்னா ஒரே சந்தோஷம். வரவே மாட்டான். இது வாஷ் பண்ண போயிடும். ஆம்லேட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. ஃபர்ஸ்ட் ஆம்லேட் பண்ணலாம். நாங்க முன்னாடி ஒரு ஆம்லேட் வீடியோ போட்டிருந்தோம், பால் கேப்சிகம். ஆனா இந்த கிட்ட சேர்த்துக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நார்மல் ஆம்லேட். ஆமா கைஸ், கேஸ் தீர்ந்துச்சு கைஸ், அதனால இதை இங்க வச்சு அங்க கனெக்ட் பண்ணி இப்படி செய்யலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். ஆனியன் கட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னால மிளகாய் கட் பண்ண முடியாது, எனக்கு இப்போ கண்ணெரியுது. மிளகா கட் பண்ணி கண்ணெரியுது கைஸ். ஆனியன் கட் பண்ணேன், மிளகாய் நான் கட் பண்ண முடியல, எனக்கு இப்பவே கண்ணெரியுது. எனக்கு மிளகா கட் பண்ணி ஆம்லேட் போடுறதுக்கு மிளகாய் முக்கியம் இல்லையா? அது எங்க வீட்டுல நிறைய காரம் சேர்ப்பா, வீட்டுல எல்லாருமே. கைஸ் வீட்டுல அம்மா இருந்தாலாச்சும் கேமரா பிடிப்பாங்க. நல்லா ஸ்மெல் வருதுன்னு போயிட்டு அந்த அந்த வெண்டைக்காய் அது போய் எடுத்து நிறைய வாழைப்பட்ட அம்மா அப்படி காரம் போட்டு வச்சிருக்காங்க கைஸ். நம்ம ஒரு டொமேட்டோ ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். நான் இப்ப நாள் டொமேட்டோ சாப்பிட போறது இல்லை, அதனால எதுக்கும் போட்டுக்கலாம் கைஸ். முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். 2 முட்டை போட்டுக்கலாம். 3 முட்டை போடுறாங்க கைஸ். 3 பாதி முட்டை கீழே கொட்டிடுச்சு கைஸ். ஆயிலி ஊத்திட்டோம். ஆயிலி ஊத்திட்டோம். ஓகே, இப்போ நம்ம முட்டை ஊற்றலாம். முட்டை உடச்சு ஊத்திட்டோம். எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஊற்றணும். எனக்கு தெரிஞ்சு காய்ஸ், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா தக்காளி போட்டு சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஞாபகம் இப்ப. ஓகே गाइस, நம்ம முட்டை திருப்பி போடலாம். வாவ் வாவ், நம்ம வெற்றிகரமா திருப்பி போட்டுட்டோம் गाइस. நெக்ஸ்ட் நம்ம வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி ஆம்லேட் போட்டு அழகா இருக்கு. உங்களுக்கு தான் गाइस அது பார்க்கற கரிஞ்ச மாதிரி தெரியுது, உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு गाइस. நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணி மசாலா போட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். 3 மணி ஆயிடுச்சு गाइस. முட்டை பொரியறதுக்கே எனக்கு 1 மணி நேரம். ஐயோ, 1 மணி நேரம். ஒரு முட்டை, தக்காளி, வெங்காயம், சில்லி கட் பண்ணி ஒரு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த பொட்டேட்டோ வெந்து அதை சாப்பிட்டு 4 மணி ஆயிரும். ஆயில் ஊத்திட்டோம். ஆயில் லைட்டா வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் குழைக்க கூடாது. இதுதான் டபுள் ஷூட் गाइस. நம்மளோட ஆம்லேட் பொட்டேட்டோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு गाइस. இதுதான் गाइस நம்ம பொட்டேட்டோ ஆம்லேட். இதுதான் गाइस நம்ம ஆம்லேட். அதுதான் சொன்னால गाइस, பாதி போன ஆம்லேட் சாப்பாடு. அப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். பொட்டேட்டோ கொஞ்சம் கரிஞ்சிருச்சு, நல்லாதான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல गाइस, வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆம்லேட் பொட்டேட்டோ ரெண்டும் வச்சு இன்னைக்கு ஒரு புடி. டேஸ்டா இருக்கு गाइस, சூப்பரா இருக்கு गाइस. அந்த ஜாக் ஃப்ரூட்டை விட பொட்டேட்டோ
இது நல்லா இருக்கு guys. அவளுக்கு பிடிச்சிருக்கலாம். எவ்வளவு பிடிக்கும், எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு பழுத்தது தான் கைஸ் பிடிக்கும். சூப்பரா கைஸ். அது சாப்பிட்றதுக்கு இதுவே சாப்பிட்டுருந்துக்கலாம். நாங்க எப்படினாலும் அது பொறிச்சு சாப்பிட்டுருப்போம் ஆம்லேட்டு போட்டு. ஆனா இந்த மாதிரி செஞ்சது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஆம்லேட் தான் பிடிச்சிருக்கு guys. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு கைஸ். ரெண்டும் நான் தான் செஞ்சேன், அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. பொட்டேட்டோ நான் தான் வைத்தேன் guys. ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த தடவை புது வீடியோ சூப்பரா வருவாங்க கைஸ். ரொம்ப ஒரு நல்ல வீடியோவோட. அது வரைக்கும் பாய் கைஸ். பாய்.